குழந்தைகளுடைய கல்வி செலவை தமிழக அரசு ஏற்குது. கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறதுல கள்ளசாராய அந்த மாதிரி இருக்கக்கூடிய சம்பவம் 50க்கும் மேற்பட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடிகாரர்கள் இறந்தாங்க இல்லைங்களா? குடிகாரர்கள் தான் இறந்தாங்க. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 10 லட்சம் அப்படிங்கிறது அந்த இழப்பீடு தொகை அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோடு கூட அந்த இறந்தவர்களுடைய குழந்தைகளுடைய கல்வி செலவை தமிழக அரசே ஏற்றுக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமானது. சரி, இந்த சம்பவம் குறித்து எந்த கமிட்டி ஆராய்வு செய்கிறது? உங்களுக்கான கொஸ்டின், நீங்கள் தேடணும், எழுதிங்க. இந்த கள்ளசாராய சம்பவம், கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவம் குறித்து எந்த கமிட்டி அப்படிங்கிறது ஆய்வு மேற்கொள்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கான கேள்வி. இன்னைக்கு 11:30க்குள்ளே நீங்கள் சொல்லிடணும். அது சிபிசிஐடிங்கிறது தனி, அதுக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருந்தார். சந்துரு கமிட்டி அப்படிங்கிறது பள்ளிகளில் சாதிய அந்த மாதிரி மோதல்களை தடுப்பதற்காக, அது சந்துரு, நீதிபதி சந்துரு கமிட்டி. நான் சொல்கிறது கள்ளக்குறிச்சி சம்பவம் அப்படிங்கிறது குறித்து எந்த கமிட்டி இப்போ ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறது? இது உங்களுக்கான கேள்வி. நீங்களும் தேடணும். அப்போ தான் தேடினா தான் ஜெயிக்க முடியும். ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது. சில விஷயங்கள் நீங்களும் தேடணும். 2, அப்போ கள்ளக்குறிச்சி சம்பவம் சொல்லியாச்சு. அப்போ மெத்தனால் அதிகரிப்பு தான் அந்த உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெத்தனால் அதிகப்படுத்தும் போது ரத்தத்தில் போய் கலந்து அது பல்வேறு பாதிப்புகளை வரும். குறிப்பாக மூச்சு திணறல், ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி இருக்கிறது உயிரிழப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதில் ஸோ முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் எழுதி வச்சுங்க, ரூ 71 கோடியில், இன்னைக்கு முதல் பக்க செய்தியில் இருக்கிறதுல ரூ 71 கோடியில் 10 இடங்களில் தமிழகத்தில் தடுப்பணைகள், வெள்ள தடுப்பணைகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஃப்ளட்டு டேம்ஸ், அதை தடுக்கிறதுக்காக டேம்ஸ் கட்டப்படும், அணைகள் கட்டப்படும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த அணைகள் கட்டப்படும் அப்படின்னு சொன்னாவே யார் அதை அறிவிச்சிருப்பா? நீர்வளத்துறை அமைச்சர். அப்போ தமிழகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் யார்? துரைமுருகன் அப்படிங்கிறது எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்? காட்பாடி. என்னங்க, வேலூர் காட்பாடின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அந்த காட்பாடி தொகுதியிலிருந்து தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. காட்பாடி தொகுதி, அதிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. யாருப்பா? துரைமுருகன். என்ன சொல்லுங்க? துரைமுருகன் அப்படிங்கிறவர். அதில் தான் ரூ 71 கோடியில் 10 இடங்களில் தடுப்பணைகள் அப்படிங்கிறது கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அறிவிச்சிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஜூன் 22. அடுத்து கெஜ்ரிவால் அவருடைய ஜாமீன் அப்படிங்கிறது என்ன பண்ணி வச்சிருக்காங்க? நிப்பாட்டி வச்சிருக்காங்க, நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. கெஜ்ரிவால் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர்? டெல்லி மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர். எந்த கட்சியை சார்ந்தவர்? ஆம் ஆத்மி பார்ட்டி. ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது எத்தனை மாநிலங்களில் ஆட்சி ஆளுது? 2 மாநிலங்கள்ல. ஒன்று டெல்லி, இன்னொன்று பஞ்சாப். பஞ்சாபோட முதலமைச்சர் யாரு? நல்லா பேசுமாவா? தனுஸ்ரீ பகவத் மான். யாருங்க? பகவத் மான். பஞ்சாபோட கேபிட்டல் சிட்டி எது? சண்டிகர். ஹரியானாவோட கேபிட்டல் சிட்டி எது? சண்டிகர். சண்டிகருங்கிறது சண்டிகரா? யூடி. சண்டிகரோட யூடியோட கேபிட்டல் சிட்டியாகவும் இதுதான் இருக்கு, சண்டிகர். சண்டிகர்னாவே என்ன நகரம்? பிளான்டு சிட்டி, திட்டமிட்ட நகரம். என்ன நகரம்? திட்டமிட்ட நகரம் அப்படின்றத சொல்லுவாங்க. முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பஞ்சாப் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நான் கூட நேற்று கூட நடத்தினேன், நேற்றுக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை, நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதில் மொத்தம் 4 தலைவர்கள் முக்கியமானவங்க. 1920 - 22 வரைக்கும் 4 முக்கிய தலைவர்கள். அதில் 1 அப்படின்னு சொல்லக்கூடியது பிபின் சந்திரபால். எந்த பகுதியில்? வெஸ்ட் பெங்கால். அதே மாதிரி லாலா லஜபதி ராய் பஞ்சாப். சரியா? அதே மாதிரி திலகர் மகாராஷ்டிரா. திலகர் மகாராஷ்டிரா. தென் குஜராத்தில் காந்திஜி. 4 பேருமே முக்கியமானவர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் இன் இந்தியா when it was suspended 1922 மார்ச் 20 சாரி இது என்னது பிப்ரவரி 5 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 22 போலீஸ்காரர்கள் உயிரோடு எரிச்சு கொள்ளப்படுவாங்க உத்தரப்பிரதேசத்தில். ஸோ சௌரி சௌராங்கிற இடத்துல 22 போலீஸ்காரர்கள் உயிரோடு எரிச்சு கொள்ளப்படுவாங்க. அதனால தான் அவர் சஸ்பெண்ட் பண்ணுவார். எரவாடா அப்படிங்கிற ஒரு ஜெயிலில் அடைக்கப்படுவார். யாரு? காந்திஜி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. எத்தனை தடுப்பணைகள் கட்டப்படுமா? 71 கோடியில் 10 இடங்கள்ல 71 கோடியில் 10 இடங்கள்ல வெள்ளம். சரி, வெள்ள தடுப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆப்ரேஷன்? ஆப்ரேஷன் ஃப்ளட், FLOOD. பால் வளத்தை பெருக்கிறது ஆப்ரேஷன் பிளட், பால் வளம் அப்படிங்கிறது. ஸோ ஹூ இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன்? வர்கீஸ் குரியன்.
வர்கீஸ் குரியன். பால் வளம் அப்படிங்கிறதுல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது எத்தனை இடத்துல இருக்கு? 2வது இடத்துல இருக்கு இந்தியாவில். ஃபர்ஸ்ட் ஹரியானா. சரியா, ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது கெஜ்ரிவால். ஸோ அடுத்து எழுதி வச்சுங்க. இயற்கை மருத்துவ படிப்புகளுக்கு நாளை முதல் விண்ணப்ப பதிவு இருக்கா? யாரும் அப்ளை பண்ணுறதா இருந்தால் சொல்லி வைங்க. இயற்கை மருத்துவ படிப்புகள் அப்படின்னு சொல்கிறது நேச்சுரோபதி, ஹோமியோபதி இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. தனுஷ்கோடியில் சர்வதேச யோகா தினம், மத்திய இணையமைச்சர் பங்கேற்பு. யாருங்க அந்த மத்திய இணையமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சஞ்சய் சேத். சஞ்சய் சேத் அப்படிங்கிறவர். எத்தனை இணையமைச்சர்கள் அறிவிக்கப்பட்டாங்க? 37 பேர். எவ்வளோ பேர்? 37 பேர் அறிவிக்கப்பட்டாங்க. மொத்தம் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க? 71 பேர். அமைச்சர்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். ஸோ கேபினெட்டு, மினிஸ்டர் டு தி ஸ்டேட்டு, டெப்டி மினிஸ்டர். சரியா, ஞாபகம் வச்சுக்கணும். அந்த முக்கியமான ப்ரோட்டோகால்ஸில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அப்போ தனுஷ்கோடி அப்படிங்கிறது எந்த ஆண்டு அழிந்தது? 64. 1964. யூடிஐ உருவானது 1964. ஐடிபிஐ உருவானது 1964. ஜவஹர்லால் நேரு இறந்தது 1964. லால் பகதூர் சாஸ்திரி 2வது பிரதமராக பொறுப்பேற்றது 1964. 1964 ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. மத்திய இணையமைச்சர் சஞ்சய் சேத் அப்படிங்கிறவர் இதில் கலந்துட்டு இருக்கிறார். இவர் யாருன்னு சொன்னால் மத்திய பாதுகாப்புத்துறை, சென்ட்ரல் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட இணையமைச்சர் சஞ்சய் சேத். அப்போ சென்ட்ரல் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி யாரு? ராஜ்நாத் சிங். யாருங்க? ராஜ்நாத் சிங் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. அப்போ சர்வதேச யோகா தினம் தற்போது அறிவிக்கப்பட்டது எத்தனையாவது? 10வது அப்படிங்கிறது. ஜூன் 21ங்கிறது என்ன டே? இன்டர்நேஷனல் யோகா டே. அதே மாதிரி லாங்கஸ்ட் டே இன் எர்த்து. இந்த சூரியனுடைய அந்த கதிர் அப்படிங்கிறது பூமியில செங்குத்தா விழுகிறதுனால நீண்ட நாளா இருக்கு. அதே மாதிரி அதிக இரவு கொண்ட நாள் இது டிசம்பர் 22. இரவு பகல் சமமாக இருக்கிறனால இது மார்ச் 21 செப்டம்பர் 23. அது என்ன டே அனுமதிக்கப்படும்? ஈக்குனாக்ஸ் டே. நல்லா சொல்லுங்க, ஈக்குனாக்ஸ் டே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ இதுவும் முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. கள்ளச்சாராய உயிரிழப்பு, நடிகர் சூர்யா கண்டனம், அநேகர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மெத்தனத்தால் விளையும் விபரீதம், கள்ளச்சாராயத்தை ஒழிக்கவும் அதன் மூலம் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்கவும் மதுவிலக்கு கொள்கை தளர்த்தப்பட்டதாக காரணம் சொல்லப்பட்டது. ஆனால் களத்தில் நடந்தது வேறு. கள்ளச்சாராய முதலைகளை வெல்வது அவ்வளவு எளிதல்ல. எப்படிப்பட்ட அதிகாரிகளையும் ஊழல் வலையில் எளிதாக சிக்க வைத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் நடராஜ் ஐபிஎஸ், நம்ம தமிழ்நாட்டினுடைய முன்னாள் டிஜிபி, அவர் சொல்லியிருக்கிறார். இதை அவ்வளோ எளிதல்லங்க, எப்பேற்பட்ட அதிகாரிகளையும் ஊழல்ல சிக்க வச்சிருவாங்க இந்த சாராய வியாபாரிகள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறார். ஸோ ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல சொல்லியிருக்காங்க. நீல பொருளாதாரத்தின் பங்களிப்பு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க, எழுதி வச்சுக்க, முக்கியமானது. நீல பொருளாதாரம் அது என்னங்க? ப்ளூ எக்கனாமி. நீல பொருளாதாரத்தின் பங்களிப்பு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. அதை பத்தி கொஞ்சம் நல்லா படிப்போம். நீல பொருளாதாரம், இந்த ப்ளூ எக்கானமி அப்படின்னா என்ன? கட்டுரைகளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் படிக்கக்கூடியவங்க. மனித உயிரினங்களுக்கு வாழிடமாக மட்டுமல்லாமல் பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகளின் ஆதாரமாகவும் பெருங்கடல்கள் திகழ்கிறது. எழுதி வச்சுங்க, பெருங்கடல்கள், ஓசன். இந்த பெருங்கடல்கள் அப்படிங்கிறது ஓசன். அது பல உயிரினங்களுக்கு வாழிடமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஃபிஷ்ஷு, மீன், அந்த இறால், நண்டு, அந்த மாதிரி அக்வாட்டிக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய லிவிங்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரு முக்கியமான வாழ்வாதாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இந்தியா எழுதி வச்ச, இந்தியாவினுடைய கடற்கரை 7517, 75-17 முக்கியம். இந்தியாவினுடைய கடற்கரை அப்படிங்கிறது வந்து 75-17 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சதுர கிலோமீட்டர் சொன்னால் 23 லட்சம். மொத்தம் 32 லட்சம் இருக்கு இல்லையா, மொத்தம் 32 லட்சத்தில் 23 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் நம்முடைய கடற்கரை அமைஞ்சிருக்கு. இந்தியாவினுடைய கடற்கரை, நீண்ட கடற்கரை கொண்ட இந்திய மாநிலம் இது குஜராத். ஸோ எந்த பகுதியில் மீன் பிடிப்பு அப்படிங்கிறது நடைபெறும்? கண்டத்திட்டு, என்னங்க கண்டத்திட்டு, காண்டினென்ட் ரீஃப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கண்டத்திட்டு அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெறும். ஸோ மீன்களுக்கு உணவாக பயன்படுறது எது? பிளாங்டன். மீன்களுக்கு உணவாக பயன்படுறது பிளாங்டன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ கடற்கரையோட நீளம் எவ்வளவு இந்தியாவில்?
கொஞ்சம் முன்னாடி வரலாம்ல ராஜேஸ்வரி, ஏன் கத்த விட்றீங்க? சீட்ஸ்லாம் பெரிய கிடக்குல, கொஞ்சம் முன்னாடி வாங்க. 75-17 கடற்கரையோட நீளம் அளவு 75-17 கிலோமீட்டர். ஸ்கொயர் கிலோமீட்டர்ல 23 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறத சொல்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த இந்தியாவிலேயே அதிகமான சிறப்பு பொருளாதார மண்டலம் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எந்த மாநிலம்? தமிழ்நாடு. எத்தனை? 54 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் தமிழகத்தில் இருக்கு. இந்தியாவிலேயே அதிகமான எக்கனாமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்கிறது எங்கேதான்? மேம் அட்டெண்டன்ஸ் போட்டாச்சா? ஆஃப்லைன் நம்பர் சொல்லுங்க. ஸோ 7517 ஞாபகம் வச்சுங்க. 75-17 அதே மாதிரி 23 லட்சம் பேர் அப்படிங்கிற 23 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஞாபகம் வச்சுங்க. 9 மாநிலங்களும் 4 யூனியன் பிரதேசங்களும் கடலையொட்டி அமைந்துள்ளன. எழுதி வச்சுங்க. 9 மாநிலங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது ஓகே சரியா? 9 மாநிலங்கள் அப்படிங்கிறது இருக்கு. கடலோர மாநிலங்கள்ல நம்ம ஏற்கனவே சொன்னோம். இங்கே கிழக்கு பகுதி அப்படிங்கிறதுல 4, மேற்கு பகுதியில் 5. கிழக்கு பகுதியில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது தமிழ்நாடு, தமிழ்நாடுக்கு மேலே ஆந்திரா, ஆந்திராவுக்கு மேலே ஒடிசா, ஒடிசாக்கு மேலே வெஸ்ட் பெங்கால். இந்த 4 மாநிலங்கள் மட்டும் தான் கடலோர மாநிலங்கள். அப்படிங்கிற நீங்கள் லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னு சொன்னால் அரேபியன் சீல ஒட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேரளா, கேரளாவுக்கு அப்புறம் கர்நாடகா, கர்நாடகாக்கு மேலே கோவா, கோவாக்கு அப்புறம் மகாராஷ்டிரா, மகாராஷ்டிராக்கு அப்புறம் குஜராத். 9 மாநிலங்கள். 9 மாநிலங்கள். எத்தனை யூனியன் பிரதேசம் சொன்னோம்? 4 யூனியன் பிரதேசத்தில் புதுச்சேரி, ஆமாம் தானே? புதுச்சேரி, டாமன், டைவ், வேற அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீப். அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீப் அப்படிங்கிறது 4 யூனியன் பிரதேசங்கள் இந்தியா ஒட்டி இருக்கக்கூடியதுல கடலோரங்கள்ல அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவங்க எல்லாமே மீன் பிடித்தல் எழுதி வச்சேன். எதெல்லாம் நீல பொருளாதாரத்தினுடைய பங்களிப்புல வரும்? அந்த ப்ளூ எக்கனாமின்னு சொல்றோம். வாட் இஸ் ப்ளூ எக்கனாமி அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹூ இன்ட்ரோடியூஸ் ஃபர்ஸ்ட் ப்ளூ வாட்டர் பாலிசி இன் இந்தியா? அல்போன்சா டி அல்புகர்கா இல்ல பிரான்சிஸ்கோ டி அல்மைடாவா? பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. எல்லாருமே பேசணும். ராஜேஸ்வரி சொல்லும்போது கவனிக்கணும், இல்லைன்னா கவனிச்சுக்கிட்டே எழுதணும். ஏற்கனவே சொன்னது அது. பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. ஹி இன்ட்ரோடியூஸ் ஃபர்ஸ்ட் ப்ளூ வாட்டர் பாலிசி இன் இந்தியா. இந்தியாவில் நீலக்கடா கொள்கை அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியவர் யாரு? பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. ஹி பிலாங்ஸ் டு போர்ச்சுகீசியா. போர்ச்சுகீசியோட முதல் ஆளுநர் இவர் தான். 2வது ஆளுநர் அப்படிங்கிறது அல்போன்சா டி அல்புகர். வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர். எதில் அப்படின்னு சொன்னால் சதி மற்றும் உடன்படிக்கைகளுடைய நடைகேஷன்ல. அவன் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து கட்டுரை பகுதி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில், போட்டித் தேர்வுகளில், எடிட்டோரியல் பார்ட்டில் முக்கியமாக கேட்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் ப்ளூ வாட்டர் பாலிசியில் இந்த ப்ளூ எக்கனாமியில் மீன் பிடித்தல், ஃபிஷிங் அப்படிங்கிறது முக்கியமான பொருளாதாரமாக இருக்கு. 2 உப்பு உற்பத்தி, ப்ரொடக்ஷன் ஆஃப் சால்ட். உப்பு உற்பத்தி அப்படிங்கிறது இருக்கு. ப்ரொடக்ஷன் ஆஃப் சால்ட், உப்பு உற்பத்தி அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் ஆஃப் சால்ட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு போக்குவரத்து, ஸ்டாக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நிறைய வந்து அதில் வந்து பண்ணுறாங்க, வைக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம். அதே மாதிரி துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்பர் மொத்தம் இந்தியாவில் 13 பெருசு இருக்கு. சரியா? 13 பெருசு. கிழக்கு பக்கம் 7, மேற்கு பக்கம் 6. கிழக்கு பக்கம் 7, மேற்கு பக்கம் 6. ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மீன் பிடித்தல் உலகில் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உள்ளது. மீன் பிடித்தல்ல முதல் நாடாக ஜப்பான் இருக்கும், 2வது நாடாக நம்ம தான் இருக்கிறோம். மீன் பிடித்தல் தொழிலில் ஈடுபடக்கூடிய 2வது மிகப்பெரிய நாடு இந்தியா. ஃபிஷிங்ல ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. கடந்த 2022-23 நிதியாண்டில் 13 லட்சம் டன் அளவிலான மீன் ஏற்றுமதி பண்ணதுல 13 லட்சம் டன். ஒரு டன் அப்படிங்கிறது 1000, 1 லட்சம்ங்கிறது வந்து 100,000. அப்போ 13 லட்சம்னா பார்த்துக்க. 13 லட்சம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. எத்தனை டன் உற்பத்தி ஆகிருக்கு? 13 லட்சம் டன் ஏற்றுமதி ஆகிருக்கு ஃப்ரம் இந்தியா. முக்கியமானது, 40 லட்சம் பேர் மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிறாங்க. 40 லட்சம் பேர் ஆல் ஓவர் இந்தியா. இதெல்லாம் முக்கியமானது, கட்டுரைக்கு தேவைப்படும். இந்திய பொருளாதாரமும் நீல பொருளாதாரமும், இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் நீல பொருளாதாரத்தின் பங்களிப்பு பற்றி எழுதுக. இந்திய பொருளாதார வளர்ச்சியில நீல பொருளாதாரம். அப்ப நீல பொருளாதாரம்னா நமக்கு என்னன்னு தெரியணும். அக்வாட்டிக் லைஃப்ஸை வச்சு வாழ்றது, மீன் பிடித்தல், உப்பளங்கள், புரிதல் சொல்றது, அந்த மாதிரி இருக்கிறதுல என்ன சொல்றாங்க? அப்ப மீன்பிடி தொழில இந்தியா எத்தனை இடத்துல இருக்கு? என்ன சவுண்டா? 2வது இடத்துல இருக்கு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ கடந்த நிதியாண்டுல சொல்லப்பா வனராஜன்,
ஸோ ஏப்ரல் 1லேருந்து மார்ச் அந்த மாதிரி 31 வரைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சணும். குட். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய டாக்ஸேஷன் இயர் என்ன? ஜூலை 1லேருந்து ஜூன் 30th. ஜூலை 1லேருந்து ஜூன் 30th அப்படிங்கிறது என்ன இயர்? டாக்ஸேஷன் இயர். கேலண்டர் இயர் என்னதான்? ஜான் டு டிசம்பர் 31. ஜான் 1 டு டிசம்பர் 31. நம்ம எந்த கேலண்டரை ஃபாலோ பண்ணிட்டு வரோம்? கிரிகேரியன் சகா ஆண்டு. அந்த சகாப்தத்தை தொடங்கி வச்சவர் யார்? கனிஷ்கர். கனிஷ்கர் தொடங்கி வச்ச ஆண்டு இது 78, கிபி 78. கனிஷ்கர் எந்த வம்சத்தை உடையவர்? குசான வம்சத்தை உடையவர். அந்த குசான வம்சத்தை தோற்றுவிச்சவர் யார்? முதலாம் காட்பீசஸ். இதுதான் உங்களுடைய மெமரி கெப்பாசிட்டி. எத்தனை முறை சொல்லியிருக்கோம்? முதலாம் காட்பீசஸ். அப்போ குசான வம்சத்தில் சிறந்தவர் யார்? கனிஷ்கர். கனிஷ்கர் ஆட்சி செய்த பகுதி எது? கனிஷ்காபுரம். இது கனிஷ்காபுரம். இந்த பெஷாவர் அப்படிங்கிற பிளேசஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கனிஷ்கர் அப்படிங்கிறவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? 2ஆம் அசோகர். கேள்வியும் நானே பதிலும் நானே. 2ஆம் அசோகர் அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? புத்த சமயத்திற்கு ஆற்றிய தொண்டின் காரணமாக. அசோகர் தன்னுடைய இரு அந்த பிள்ளைகளை எங்கே அனுப்பிச்சு வச்சார்? ஸ்ரீலங்கா அனுப்பிச்சு வச்சார். எதுக்கு? புத்த சமயத்தை பரப்புறதுக்காக. அந்த 2 அந்த மகன் யாரு? சங்கமித்ரா மகேந்திரன். சங்கமித்ரா மகேந்திரன். அங்கதான் மகாவம்சம் தீபவம்சம்ங்கிற நூல்கள் தோன்றும். மகாவம்சம் தீபவம்சம். கற்றலின் கேட்டலின் நன்று, கேட்டலில் சொல்வது நன்று. அதை விட முக்கியமானது படித்ததை நினைவுக்குள்ளே வச்சிருக்கிறது. மறந்துடுறது கிடையாது. ஒரு பரீட்சை எழுதி முடிச்சோடனே மறந்துடுறது கிடையாது. திரும்ப திரும்ப ரீகலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு அரசு ஆணையை பெறுவது வரைக்கும் நம்ம முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அரசு ஆணையை பெறுவது வரைக்கும், ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை வாங்கி ஒரு அரசு சம்பளம் வாங்குற வரைக்கும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். திடீர்னு எல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு கூட கேன்சல் பண்ணலாம். சம்பளம் வாங்கியாச்சுன்னு சொன்னால் கேஸ் நடந்துட்டு இருக்கு, நீங்கள் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. கேஸ் நடந்துட்டு இருக்கோம், நீங்கள் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. 75-17 ஞாபகம் வச்சுங்க. 23 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்தியா அப்படிங்கிறது வேர்ல்டில் 2வது இடத்துல இருக்குது மீன்பிடித்துள்ள. ஞாபகம் வச்சுங்க. கடந்த வருடம் 13 லட்சம் டன் அப்படிங்கிறது ஏற்றுமதியாச்சு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. 40 லட்சம் பேர் இந்த தொழிலில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. தமிழகத்தில் கோவளம் உள்பட நாட்டில் உள்ள 12 கடற்கரைகள் மட்டுமே சர்வதேச நீலக்கொடி அங்கீகாரத்தை பெற்றுள்ளன. எழுதி வச்சுங்க. தமிழகத்தில் 12 கடற்கரைகள். தமிழகத்தில் மொத்தம் 13 இருக்கு. ஆனால் 12 கடற்கரைகள் மட்டுமே நீலக்கொடி அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றுள்ளது. நீலக்கொடி அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றுள்ள கடலோர மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை 12 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 12 அப்படிங்கிறது நீலக்கொடி அங்கீகாரத்தை பெற்றுள்ளன. மேலும் பல்வேறு கடற்கரைகள் அந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிகிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சுற்றுலாவிலையும் அது நிறைய ஏர்ன் பண்ணும். சரியா? மும்பை, ஆந்திரம் உள்பட சில கடலோர பகுதிகளில் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. வச்சுங்க. கச்சா எண்ணெய் கடலோர பகுதியில் மும்பையிலே ஆந்திராவிலே கச்சா எண்ணெய்ங்கிற க்ரூட் ஆயில். இந்த க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எந்த கடற்கரைகளில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று மும்பை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். மகாராஷ்டிராவில். அடுத்து ஆந்திரா உள்ளிட்ட சில கடலோர பகுதியில் கச்சா எண்ணெய் உற்பத்தி அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சர்வதேச பொருளாதார மதிப்பில் நீல பொருளாதாரத்தின் பங்களிப்பு சுமார் 5% வெளிவச்சுங்க. நம்ம இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் அதனுடைய பங்களிப்பு 4% உள்ளது. ரொம்ப 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 முக்கியம். ஒட்டுமொத்த ஜிடிபியில் இந்த நீல பொருளாதாரம் சொல்லக்கூடிய கடலோர பகுதியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் 4% இருக்கிறது. 4% இருக்கிறது. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீல பொருளாதாரம் காலேஜ் டிஆர்பி படிக்கக்கூடியவங்களுக்கு, எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு, காமர்ஸ் படிக்கிறவங்களுக்கு, இன்டர்நேஷனல் ட்ரேடு படிக்கிறவங்களுக்கு முக்கியமான பாடமும் கூட. இது குரூப் 1 குரூப் 2 யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட. சரியா? இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளாஸ் நடத்தும் போது. ஸோ குரூப் 4க்கு நடத்தின ஸ்டைல் வேறு மாதிரி இருந்திருக்கும், குரூப் 1 குரூப் 2க்கு நடத்துகிற ஸ்டைல் வேறு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் உள்ளே இருந்திருக்குள்ள தெரியும், பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் எந்த மாதிரி நடத்திட்டு வரோன்னு சொல்லி. இதுதான் இது விஷயம். நல்லா படிச்சுங்க. அப்போ சர்வதேச பொருளாதார மதிப்பில் 5% அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரியா? 5% அப்படிங்கிறது வந்து ப்ளூ அந்த மாதிரி எக்கானமி ஆல் ஓவர் இந்தியா. நம்ம ஜிடிபியில் 4%. ஜிடிபியில் 4% அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதுவும் முக்கியமானது. இத்தாலியில் அண்மையில் நடைபெற்ற G7 மாநாட்டின் போது, அப்போ இத்தாலியில் நடந்துச்சா? G7 நடந்துச்சா? எந்த ஊரில் நடந்துச்சு? அபுலியா. என்னங்க? அபுலியாவில் நடந்துச்சு. யார் கலந்துக்கிட்டா? பிரதமர் மோடி கலந்துக்கிட்டாரு, அஜித் தோவால் கலந்துக்கிட்டாரு,
ஜெய்சங்கர் கலந்துக்கிட்டார். ஜெய்சங்கர் யாரு? வெளியுறவுத்துறை அமைச்சர். அஜித் தோவல் யாரு? பாதுகாப்புத்துறை அட்வைசர். பாதுகாப்புத்துறை அட்வைசர். ஸோ ஞாபகம் வச்சு முக்கியமானவங்க. இத்தாலியில் அண்மையில் நடைபெற்ற G7 மாநாட்டில் நீல பொருளாதாரத்தின் ஒத்துழைப்புடன் செயல்படுவதற்கு இந்தியாவும் பிரான்ஸும் உறுதியளித்துள்ள நிகழ்ச்சி. இந்தியா அண்ட் பிரான்ஸ் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் சைன்டு. இதில் இந்த ப்ளூ எக்கானமியில் நீல பொருளாதாரம் அப்படிங்கிறதுல முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நீல பொருளாதாரம் அப்படிங்கிறது முக்கியமானது. எடிட்டோரியல் பார்ட்டில் இன்னைக்கு முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சராசரியாக நமது வளர்ச்சி ஆண்டொன்றுக்கு 8% என்பது பெருமிதத்துக்குரியது. எழுச்சு சராசரி வளர்ச்சி, நம்முடைய சராசரி வளர்ச்சி ஆண்டுக்கு 8% இருக்கான். தேசிய வருமானத்தில் 29% இந்திய மக்கள் தொகையில் 1% தக்க வைத்துக் கொள்கிறது. அதாவது சுதந்திரத்திற்கு முந்தைய காலனி ஆட்சி கால சமச்சீரற்ற பொருளாதார நிலையை நாம் மீண்டும் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமாகவும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாகவும் விளங்கும் உத்தரப்பிரதேசம் ஒரு எடுத்துக்காட்டு. 2021-22 நிதியாண்டில் அந்த மாநிலத்தின் சராசரி தனிநபர் வருமானம் ஆண்டொன்றுக்கு 60,000 மட்டுமே. எழுதி வச்சு, ஆண்டொன்றுக்கு 60,000 மட்டுமே உத்தரப்பிரதேசத்தினுடைய தனிநபர் வருமானம். அப்ப தமிழ்நாடு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது எழுதிங்க. தெரிந்து கொள்ள வேண்டிய 2 ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். 1 கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற நிகழ்வில் யார் அதனுடைய ஆய்வுக்குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கா நீங்கள் தேட வேண்டிய முதல் கேள்வி. 2வது கேள்வி, தமிழ்நாட்டினுடைய பெர்காபிட்டா என்ன? தமிழ்நாட்டினுடைய பெர்காபிட்டா என்ன? இந்தியாவினுடைய பெர்காபிட்டா என்ன? உத்தரப்பிரதேசுக்கு சொல்லியாச்சு 60,000 பெர்காபிட்டா. இந்தியா பெர்காபிட்டாவில் உலக அளவில் எத்தனாவது இடத்துல இருக்கு? 132வது இடத்துல இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே நடத்தினேன். 132வது இடத்துல இருக்கு. பெர்காபிட்டா அப்படிங்கிறத முத எஸ்டிமேட் பண்ணவர் யாரு? தாதாபாய் நௌரோஜி. நேஷனல் இன்கமா? பெர்காபிட்டா கிடையாது. அருணா தேவி. மெஹபூப் உல்பக் அவர் HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான் மெஹபூப் உல்பக். நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் ஒரு பதில் சொல்லுவீங்க, நான் அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணுமா? குஸ்நெட் ஜிடிபி கிடையாது, பெர்காபிட்டாவும் கூட. ஜிடிபி அண்ட் பெர்காபிட்டா சொல்லலாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஜிடிபி முக்கியம். ஸோ குஸ்நெட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு பெர்காபிட்டாவோட டெஃபினிஷன் என்ன? டோட்டல் நேஷனல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். டோட்டல் நேஷனல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். இன்னைக்கு கரண்ட் வயசில் முக்கியமானது நல்லா படிச்சுவாங்க. அடுத்து எழுதி வச்சுங்க. ஓடி ஒளிபவன் நல்ல நான் முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் எல்லாரும் பயங்கரமாக கேள்வி எழுப்புனது அந்த மாதிரி இருக்கிறதுல. ஸோ எழுதி வச்சுக்கலாம். ஓடி ஒளிபவன் நல்ல நான் முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. கள்ளச்சாராயம் உயிரிழப்பு 50 உயர்வு. கள்ளச்சாராயம் சிபிஐ விசாரணை தேவை. எடப்பாடி பழனிசாமி. பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு கள்ளக்குறிச்சி சம்பவத்தை குறித்து. 71 கோடியில் 10 இடங்களில் என்ன அமைக்கப்படும் சொல்லியிருந்தார்? தடுப்பணைகள். யாரு? துரைமுருகன். என்ன வளத்துறை அமைச்சர்? நீர்வளத்துறை அமைச்சர். நீர்வளத்துறை நீர் மேலாண்மை துறைன்னு அழைக்கப்பட்டிருக்கு. முக்கியமானது. முன்னாடி PWDன்னு சொல்லிருச்சு, பொதுப்பணித்துறை இருந்துச்சு. இப்போ பொதுப்பணித்துறைன்னு இல்லாமல் அதை நீர்வளம் பொதுப்பணி மற்றும் நீர்வள மேலாண்மை துறைன்னு மாற்றிருக்காங்க. ஸோ இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. சரியா? அந்த ஒரு நபர் ஆணையம் எழுதி வச்சுங்க. கள்ளக்குறிச்சி சம்பவத்தினுடைய அந்த ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கிறது கோகுல்தாஸ். ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கிறது கோகுல்தாஸ். முக்கியமானது கள்ளக்குறிச்சி சம்பவம். ஸோ எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி, ஏன்னா தமிழகத்தை உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். 50க்கு மேற்பட்டோர் இறந்துருக்கிறாங்க. முக்கியமானது. ஒரு முறை 100 பேர் இறந்தாங்க குஜராத்தில். இதே மாதிரி கள்ளசாராயம் சாப்பிட்டு 100 பேருக்கு மேலே இறந்தாங்க குஜராத்தில். குஜராத் தான் முதல் மாநிலமாக இருந்துச்சு. சரி, அந்த அடிப்படையில் இப்போ தமிழகம் சேர்ந்துருக்கு. 40 பேர் 50 பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கானோர் இன்னும் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல, சேலம், கள்ளக்குறிச்சி, ஸோ அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஊர்களில் பூராமே ஜிப்மரில் கூட, புதுச்சேரி ஜிப்மரில் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. எழுதி வச்சுங்க. வங்காளதேசத்தினுடைய பிரதமர், வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தானே? யாரு? ஷேக் ஹசீனா. எத்தனாவது முறையா பொறுப்பேற்றாங்கன்னு சொன்னோம்? அவங்க அந்த தேசத்தினுடைய பிரதமராக எத்தனையாவது முறையாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க? 5ஆ 4ஆ? ஏன்னா 5 அப்படின்னு சொல்லப்படுது. விளாடிமிர் புதின் 5வது முறையாக. 4, 5 மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஆனால் நடத்தினேன், கிளாஸ்ல நடத்தினேன். எந்த கட்சி அவங்க? அவாமி லீக் கட்சி. எல்லாரும் பேசுங்க, ஒருத்தருக்கா கேட்குறேன். எல்லாரும் பேசுங்க. எந்த கட்சி? பேசுனாதான் ரிசல்ட் வரும். சும்மா நீங்கள் சும்மா எழுதிக்கிட்டுலாம் இருந்தால் வராது. எழுதுறது உங்கள் இருதயத்துக்குள்ள எழுதணும்.
அப்போ தான் உங்களுக்கு வரும், வாயை திறந்து பேசணும். சரியா? அவாமி லீக் கட்சி அவங்க வந்திருக்கிறாங்க, எழுதி வச்சுங்க. முக்கியமானது, குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி சந்திக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். வங்கதேசத்தின் பிரதமர் ஜெய் ஹசீனா 2 நாள் அரசு முறை பயணமாக இந்தியாவுக்கு வெள்ளிக்கிழமை வந்தார். ஸோ 2 நாள் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு அடுத்து எழுதி வச்சுக்க. ஜார்க்கண்டோட ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன். ஹீ இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. சிபி ஜார்க்கண்டோட ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூர்கார், பிஜேபியோட முன்னாள் முக்கியமான தலைவர், ஜார்க்கண்டில் ஆளுநராக இருக்கிறார். ரோஸ் சொல்லுமா? ரோஸ் ஜார்க்கண்டோட முதலமைச்சர் யார்? அதுக்கு தான் சொல்ல சொல்றது. ரெகானா சம்பைஸ்வரன். யாருங்க? சம்பைஸ்வரன். அதுக்கு முன்னாடி ஹேமந்த் சோரன் இப்போ சிறையில் இருக்கிறார். சரியா? சிறையில் இருக்கிறாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அவருக்கு பதிலாக இப்போ யார் வந்திருக்கிறான்னா சம்பைஸ்வரன் வந்திருக்காரு. யார் வந்திருக்கா? சம்பைஸ்வரன் வந்திருக்கிறாரு. ஹீ இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. ஜார்க்கண்டோட ஆளுநர் வீர விக்னேஷ். ஜார்க்கண்ட் எத்தனையாவது மாநிலம் இந்தியாவில்? 28 ஜூன் அந்த மாதிரி, சாரி நவம்பர் 15 சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்தீங்கன்னா வரும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். பரிச்சயமானதான் பாஸ் ஆக முடியும். ஒரு முறையெல்லாம் படிச்சுட்டு பாஸ் ஆக முடியாது. ஒரு முறையெல்லாம் படிச்சுட்டு 3 மாதம்லாம் படிச்சுட்டு ஜெயிக்க முடியாது. அந்த 3 மாதம் படிக்கிறதா இருந்தால் 3 முறை படிக்கணும். வெறும் 30 நாளில் குரூப் பண்ண முடிக்கிறேன்ற 200 தான். அதனால தான் காலையும் மாலையும் சேர்த்து வச்சு நடத்துகிறோம். காலை மாலை அப்படிங்கிறத சேர்த்து வச்சு நடத்துகிறோம். இந்த விரட்டிகிட்டு இருக்கோம். ஹிஸ்ட்ரி முடிய போகுது, எக்கனாமிக்ஸ் முடிய போகுது, மேத்ஸ் முடிய போகுது, கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய டார்கெட்டு அதிகபட்சம் ஜூலை 10க்குள்ளே ஜென்ரல் ஸ்டடீஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். இது இன்டகிரேட்டட் கோச்சிங் தான். குரூப் 1 குரூப் 2 இன்டகிரேட்டட் கோச்சிங் தான். அதுக்கப்புறம் தமிழ் அண்ட் மேத்ஸுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். தமிழ் அண்ட் மேத்ஸு குரூப் 2 பொறுத்தவரை இந்த ஜிகே ஃபுல்லாக டெஸ்ட்டு தான் வந்துகிட்டே இருக்கும். டெஸ்ட்டு ரீகால் வெறும் வினாடி வினா தான் நடத்திட்டு இருப்பேன் ஜிகே பொறுத்தவரை. அப்புறம் சரியா? 1 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஜிகேல ஒன்லி டெஸ்ட்டு வினாடி வினா அப்படி தான் நடந்துகிட்டு இருப்போம். தமிழ் தான் அப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்போம். புதுசாக இருக்கிறவங்களுக்கு தமிழ் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்போம். ஆல்ரெடி தமிழ் படித்தவங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் வித் ரீகால் பண்ணிட்டே இருக்கலாம். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10 11 12 நடத்திடுவோம். 11 12 இதுலேயே ஓல்டு நியூ வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அங்கே சிறப்பு தமிழ் நடத்துவோம். 11 and 12 சிறப்பு தமிழ் அப்படிங்கிறது நடத்துவோம். ஸோ அப்போ தான் நீங்கள் தமிழில் ஃபோக்கஸ் பண்ணி அடிக்க முடியும். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எத்தனையாவது கவுன்சில் நடக்க போகுது? 53. ஜிஎஸ்டி கவுன்சில் எத்தனை நடக்க போகுது? 53 நடக்க போகுது. எந்த தேதியில் நடக்க போகுது? ஜூன் 22 இன்னைக்கு தான். ஜூன் 22 இன்னைக்கு தான் நடக்க போகுது ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது. சரி, எதை மாற்றி அமைப்பாங்கன்னு சொன்னாங்க? இந்த ஆன்லைன் சூதாட்டம் அப்படிங்கிறது 18% அப்படிங்கிறது சொன்னாங்க இல்லையா? அந்த விஷயம். அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 53வது கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய தலைமையில் டெல்லியில் இன்னைக்கு நடைபெறுகிறது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஐநா மனித உரிமை தூதர். சரியா? மனித உரிமை ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறதுக்கான அம்பாசிடர். ஐநாவுக்கான மனித உரிமை அப்படிங்கிறது தூதர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 28%. நான் 18 சொல்லிட்டேன் இல்லையா? நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொன்னீங்களா? எனக்கு கேட்கல. 18 கிடையாது. எத்தனை %? 28%. ஐநாவுக்கான மனித உரிமை தூதர் கருத்துக்கு இந்தியா மறுப்பு. யாருங்க அந்த ஐநாவுக்கான மனித உரிமை தூதர்? இந்தியா அந்நிய செல்வாக்கு சட்டங்களுக்கு எதிரான ஐநா மனித உரிமை தூதரின் கருத்துக்கு மறுப்பு தெரிவித்து இந்தியா வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. ஐநா மனித உரிமை கவுன்சிலின் 56வது அமர்வு வெளிவச்சு. மனித உரிமை கவுன்சிலோட 56வது கூட்டம். எழுதுறது முக்கியமல்ல, எழுதுறத உங்கள் இருதய பலகையில் எழுதணும், எப்போ கேட்டாலும் சொல்லணும். 56வது கவுன்சில் மனித உரிமைகள் அப்படிங்கிறது. மனித உரிமைகள்னாவே டிசம்பர் 10 1948 ஐநா பிரகடனம்னு சொல்லுவாங்க. டிசம்பர் 10 1948 ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமைகள் பிரகடனம் நடந்துச்சு. டிசம்பர் 10 1948. அந்த நாளில் இருந்து டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த அடிப்படையில் 56வது அப்படிங்கிறது மனித உரிமைகள் அப்படிங்கிறது கவுன்சில் கூட்டம். அங்கே யார் சார் அப்படின்னு சொன்னால் எழுதி வச்சுங்க. இவர் தான் மனித உரிமைகள் தூதர். யார் சார்? ஒரு பேர் ஓல்கர் டர்க் சார்ஜியா. ஓல்கர் டர்க்
வோல்கர் டர்க் அவர் பேரு. வோல்கர் டர்க்கு. வோல்ட் இருக்குல்ல, வோல்ட். ஸோ வோல்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது டர்க் அப்படிங்கிறத எழுதி வச்சுங்க. வோல்கர் டர்க். இவர் என்ன சொல்லியிருக்காரு? சார்ஜியா, இந்தியா, கிர்கிஸ்தான், ரஷ்யா, ஸ்லோவாக்கியா மற்றும் துருக்கி உட்பட 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் வெளிப்படைத்தன்மை என்னும் போர்வையில் அந்நிய செல்வாக்கு சட்டங்கள் சரியா மேற்கொள்ளப்படுகிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதில் இந்தியா மறுப்பு தெரிவிச்சிருக்கு. முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். வோல்கர், அவர் பேர் என்ன? வோல்கர் டர்க் அப்படிங்கிறவர் என்னவா இருக்காரு? மனித உரிமைகள் அந்த மாதிரி இருக்கக்கூடியது அதுக்கான அம்பாசிடராக இருக்கார். அம்பாசிடர் அப்படிங்கிறது. அடுத்த வச்சுக்கோங்க. துவரம் பருப்பு என்னங்க இங்கிலீஷ்ல? என்ன தாளம்? துவரம் பருப்பு, கொண்ட கடலை. நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது, இன்னைக்கு தேட வேண்டிய மூன்றாவது, முதல் வந்து அது நான் சொல்லிட்டேன், நான் கள்ளக்குறிச்சி சொல்லிட்டேன், கோகுல்தாஸ் சொல்லிட்டேன். இரண்டாவது என்ன சொல்லியிருந்தேன்? பெர்காபிட்டா, தமிழகத்தினுடைய பெர்காபிட்டா நீங்க போய் தேடணும். மூன்றாவது நீங்கள் தேட வேண்டியது கொண்டக்கடலை துவரம் பருப்புக்கான ஆங்கில வார்த்தை. கொண்டக்கடலை துவரம் பருப்புக்கான சன்னாவா? சன்னான்றது வந்து நீங்க 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 வீட்டில் வந்து சொல்றது ஹிந்தியா இருக்கும். சன்னான்றது ஹிந்தி. சிக்பியா இருக்கும். சிக்பி. கொண்டக்கடலை சிக்பி பி. ஸோ ஞாபகம் வச்சு முக்கியமானது. ஸோ நீ எல்லாம் தேடணும், நீங்களும் தேடணும். அப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. துவரம் பருப்பு என்ன அருணா? பிளிப் கிராம் லெட்டிலா? ஸ்பெல் பண்ணுங்கப்பா. ஸ்பிளிட் கிராம் லிட்டில். ஸ்பிளிட் கிராம் லிட்டில். துவரம் பருப்பு உடைச்சிருவாங்க இல்லையா, அதனால ஸ்பிளிட் பண்றா, கிராம உடைக்கிறா, லிட்டிலா இருக்குது. ஸ்பிளிட் கிராம் லிட்டில். ஸ்பிளிட் கிராம் லிட்டில். நல்லா ஞாபகம் வச்சு. மனித குலத்துக்கு இந்தியாவின் தனித்துவமான பரிசு யோகா அப்படின்னு சொல்லி நம்முடைய திரௌபதி முர்மு சொல்லியிருக்கிறாங்க. திரௌபதி முர்மு. சரி, நம்முடைய பிரதமர் யோகா தினத்தை எந்த ஊர்ல அனுசரிச்சார்? ஸ்ரீநகர்ல. எங்க? தால் ஏரி. ஸ்ரீநகர்ல தால் ஏரி. ஸ்ரீநகர் எங்க இருக்கு? ஜம்மு காஷ்மீர். என்னங்க? ஜம்மு காஷ்மீர். இது எத்தனையாவது? 10வது. நல்லா பேசுங்க. 10வது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் முடிய போகுது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன சார் இருந்திருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. உலக கோப்பை T20 மேட்ச் எங்கு நடைபெற்று வருகிறது? வெஸ்ட் இண்டீஸ் அண்டு அமெரிக்கா. அவங்க 2 பேர் தான் சேர்ந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இந்தியா வங்கதேசம் இன்று மோதல். இந்தியாவும் வங்கதேசமும் இன்று மோதல். இதில் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னால் இந்தியா ஓடி வந்துடும் செமிஃபைனலுக்கு. இதில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே ஓடி வந்துடும். ஸோ முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து என்ன சார் இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் வேறு என்ன இருக்குது? உலக நாடுகளில் சர்வதேச யோகா தினம். உலக நாடுகளிலேயும் சர்வதேச யோகா தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் கொண்டாடின மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸோ ரொம்ப முக்கியமானது. அகல்யா வீடியோவை ஆஃப் பண்ணிக்கலாம். அகல்யா உலக நாடுகளில் சொல்லியிருக்கிறாங்க. மலேசியா சொல்லப்பட்டிருக்கு, அமெரிக்கா சொல்லப்பட்டிருக்கு, படம் போட்டு காமிச்சிருக்கிறாங்க. ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக இருக்கிறதுனால இந்தியா சார்பாக இருக்கிற எல்லா நாடுகள்லையும் அது கொண்டாடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது. சரி, பாலஸ்தீனத்துக்கு அர்மீனியா அங்கீகாரம் எழுதி வச்சுங்க. பாலஸ்தீனத்துக்கு அர்மீனியாங்கிற நாடு அங்கீகாரம் வழங்கி இருக்கு. இஸ்ரேலின் எதிர்ப்பையும் மீறி பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கப் போவதாக அர்மீனியா வெள்ளிக்கிழமை அறிவித்தது. இந்தியா உள்ளிட்ட சுமார் 140 நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ளன. எழுதி வச்சு மொத்தம் 140 நாடுகள் அங்கீகரிச்சிருக்கு. அதில் அர்மீனியாவும் ஒன்று. ஏன்னா இஸ்ரேல் காசா போர் நடைபெற்று வருகிறது. எப்போ இருந்து சார் அப்படின்னு சொன்னால் அக்டோபர் 7 2023 அக்டோபர் 7 2023 நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது. சரியா? அர்மீனியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. வெளிநாட்டு மாணவர்களுக்கு நிரந்தர குடியேற்ற உரிமை எந்த நாடு அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா. மீண்டும் ஆட்சி அமைத்தால் அமெரிக்க கல்லூரிகளில் பட்டம் பெறும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு நிரந்தர உரிமையை வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்நாட்டு முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு. யாரெல்லாம் அமெரிக்காவில் போய் பட்டம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அமெரிக்க குடியுரிமை. நேற்று எப்படி அறிவிக்கப்பட்டுச்சு? அமெரிக்கர்களை யாரு கல்யாணம் பண்றாங்களோ அவங்களுக்கு என்னது?
சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். இன்னைக்கு அமெரிக்காவில் போய் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க. உக்ரைனுக்கு ஆயுதங்கள், தென் கொரியாவுக்கு புதின் எச்சரிக்கை, எழுதி வச்சுங்க. தென் கொரியாவுக்கு புதின் எச்சரிக்கை, காஷன் கொடுக்கிறார், தென் கொரியாவுக்கு கொடுக்கிறார். ஏன்னா தென் கொரியா வடகொரியா பிரச்சனை இருக்கு. தென் கொரியாவுக்கு அமெரிக்கா ஆதரவு, வடகொரியாவுக்கு ரஷ்யா ஆதரவு. அப்ப உக்ரைனுக்கு ஆயுதங்கள், தென் கொரியாவுக்கு புதின் எச்சரிக்கை. உக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள் அளிப்பதைப் போலவே வடகொரியாவுக்கு தாங்களும் ஆயுதங்கள் அளிப்போம் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் எச்சரித்துள்ளது குறித்து அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது. இது குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர், எழுதி வச்சுங்க, அமெரிக்காவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மேத்யூ மில்லர் அப்படிங்கிறவர். அப்ப ஆண்டனி பிளிங்டன் என்னவா இருக்காரு? அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர், சரியா? ஸோ இவர் என்ன சார் அப்படின்னு சொன்னார்? சார் வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் இவர் மேத்யூ மில்லர் வெளியுறவுத்துறை. அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர். ஆண்டனி பிளிங்கன் அப்படிங்கிறவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கார். எந்த ஊருக்கு? அமெரிக்காவுக்கு இருக்கிறார். ஸோ இது மனித உரிமைகள் அப்படிங்கிறது எத்தனையாவது மீட்டிங் நடந்துச்சு? 56. 53வது மீட்டிங் எது? ஜிஎஸ்டி கவுன்சில். 33வது எது? ஒலிம்பிக் போட்டி. 33வது எது? ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. அடுத்து சார், சீனாவில் வெள்ளம், 47 பேர் உயிரிழப்பு. சீனாவில் வெள்ளம் புரண்டு ஓடுகிறது, 47 பேர் உயிரிழப்புன்றது ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். கடைசி நியூஸ், தங்கம் 54,000 கடந்திருக்கு. இந்திய கடல் எல்லையை பார்வையிட்ட மத்திய அமைச்சர். மன்னர் வளைகுடாவில் யார் மன்னர் வளைகுடாவுக்கு போயிருக்காருன்னா யார் போயிருப்பா? இப்போ தானே பார்த்தோம். யாரு இணையமைச்சர்? யாரு? சஞ்சய் சேத். எதற்கான இணையமைச்சர்? டிஃபென்ஸுக்கான. அப்ப டிஃபென்ஸ்க்கான மினிஸ்டர் யாரு? ராஜ்நாத் சிங். என்னங்க? ராஜ்நாத் சிங். நேற்று என்ன டெஸ்ட் வச்சோம்? சார் இன்னைக்கு காலையில் விடிய கால டெஸ்ட் என்ன டெஸ்ட்? மேத்ஸ், எக்கனாமிக்ஸ், யூனிட் 8. ஹிஸ்ட்ரி இல்லையா? ஹிஸ்ட்ரி இல்லை. கொஞ்சம் கேள்விகளை வேகமாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டெஸ்ட் அப்படிங்கிற